சொன்னதை போல் இரண்டு பக்கமாக நில்லுங்கள். இரண்டாவது ஆசீர்வாதம், பேஸ்கெட் பால் கிரவுண்ட் வரைக்கும் நீங்கள் இரண்டு பக்கமாக நின்றாலே போதும். நில்லுங்கள். உங்கள் மத்தியில் நற்கருணைநாதர் பவனியாக எடுத்து வரப்படுவார். தயவு செய்து ஆலயத்திற்கு வெளியிலிருந்து பேஸ்கெட் பால் கிரவுண்ட் வரைக்கும்
சொல்லுவோம். வலது கையாளர் நமது நெற்றியில் சிலுவை அடையாளம் வரைந்து கொண்டு இயேசுவின் இரத்தத்தால் என்னை முத்திரையிடுகிறேன் சொல்லுவோம். இயேசுவின் இரத்தத்தால் என்னை முத்திரையிடுகிறேன். நம்மளை சிலுவை அடையாளம் வரைந்து கொண்டு நாம் சொல்லுவோம். இயேசுவின் இரத்தத்தால் என்னை முத்திரையிடுகிறேன். 5 முறை பொழுது நாம் இந்த சின்ன ஜபத்தை உங்கள் உணர்ந்து இயேசுவின் இரத்தத்தினால நம்மை முழுவதும் அபிஷேகம் செய்து கொள்கிறோம். அதை நம்பிக்கையோடு இந்த திருச்சாளர்களை அவங்க பேரோடு சேர்ந்து சொல்லி ஜபிப்போம். இயேசுவின் இரத்தத்தால் என்னை முத்திரையிடுகிறேன். 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 ஆண்டவராகிய இயேசுவே, நான் உமக்கு சொந்தம். நான் சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசுவே, நான் உமக்கு சொந்தம். ஆண்டவராகிய இயேசுவே, நான் உமக்கு சொந்தம். எனக்குள்ளதெல்லாம் உமக்கே சொந்தம். எனக்குள்ளதெல்லாம் உமக்கே சொந்தம். 5 முறை சேர்த்து சொல்லுவோம். ஆண்டவராகிய இயேசுவே, நான் உமக்கு சொந்தம். எனக்குள்ளதெல்லாம் உமக்கே சொந்தம். 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 ஆண்டவரே, சூழ்ச்சி நோக்கி நம் குடும்பத்தில் பிள்ளைகளை கணவன் மனைவிக்காக ஜெபிக்கட்டும். மனைவி கணவனுக்காக ஜெபிக்கட்டும். பெற்றோர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கட்டும். பிள்ளைகள் பெற்றோருக்காக ஜெபிக்கட்டும். நாம் பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். Holy
மறைமகளை வழங்குகிறார்கள். உம்மிப்பாவை எல்லாம் பெற்றுமைய செய்தரும். எதன் ஆட்சி செய்கிறவரை உண்மை மன்றாடுகிறோம். நடுவிலே நற்கருணைநாதர் பவனியாக வந்தார். இது நேரம் நேரம் அதாவது எந்திரன்ஸ் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, என்னாகமும் 20ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். கொள்ளிவாய் பாம்பு இஸ்ராயல் மக்களை பாலைவனத்தில் கொள்ளிவாய் பாம்புகள் தாக்கின. மிகுந்த வேதனைப்பட்டு அவர்கள் துடித்து போய் கதறுகிறார்கள். ஏன்? இஸ்ராயல் மக்கள் மோசேக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். அதை விட முக்கியமானது என்ன சொல்லி முணுமுணுக்கிறாங்க? இல்லை, முணுமுணுக்கிறாங்க. ஐயோ, நாங்கள்
இந்த மன்னாவை சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே புளிச்சு போச்சு, எங்களுக்கு வெறுத்து போகிறது. வாழ்வழிக்கின்ற மன்னா பாலைவனத்தில் 40 வருஷம் அவங்க சாப்பிட்றதுக்கு எங்கே உட்காந்து மாவு ஆட்டிக்கிட்டு தோசை சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. கடவுள் அவர்களுக்கு அற்புத விதமாக மன்னாவை பொழிந்தாரு. ஆனா அதை அவர்கள் அலட்சியப்படுத்தினார்கள். அன்பார்ந்த சகோதரனே, சகோதரி, அழியக்கூடிய உணவு அந்த மன்னா. ஆனா கடவுள் அதை தருகிறாரு. அதை அலட்சியப்படுத்தும் போது பயங்கர தண்டனை. அப்படின்னா ஆண்டவர் இயேசு தன்னுடைய உடலையுமே இரத்தத்தையுமே இங்கே தேவநற்கருணை வழியா நமக்கு கொடுக்கிறார் என்றால் அதை நாம் அலட்சியப்படுத்தினா, அன்பார்ந்த சகோதரனே, சகோதரி, நற்கருணை வாங்க வருகிறோம். இதெல்லாம் நம்ம ஆன்ம சோதனை செய்ய நம்ம தயாரிக்கணும். நற்கருணை வாங்குவதற்கு முன்பாகவே நம்மை தயார்படுத்தி கொள்ளணும். ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேட்கணும், இரக்கத்தை கேட்கணும். ஒன்று நன்மை வாங்கும் பொழுது நான் பார்க்கிறது, இங்கே மட்டும் இல்லை, பல கோயில்களில் குருவானவர் கிறிஸ்துவின் திருவுடல் அப்படின்னு சொல்லி கொடுத்தா கூட வாய் திறந்து ஆமென் என்று சொல்றதுக்கு அது அப்படியே பழக்கமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சில பேர் இப்படின்றாங்க, சில பேர் இப்படி சொல்றாங்க, சில பேர் ஒன்றும் இல்லாமல் அப்படி வாங்கிடுறாங்க. எதுக்கு அந்த வார்த்தை இருக்கிறது? என்ன வார்த்தை? ஆமென். எல்லோரும் சத்தமா ஒரு முறை ஆமென் சொல்லுவோம். ஆமென். அன்பார்ந்த சகோதரனே, சகோதரி, இந்த ஆமென் சொல்லிதான் மாதா இயேசுவையே தன் உதரத்துல கருவாக கருத்தாங்கினாள். ஆமெனுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு பாருங்க. ஒவ்வொரு முறை நாம் ஆமென் என்று சொல்லும்போது தேவநற்கருணையை உட்கொள்றோன்றது ஞாபகத்தில் வைங்க. அப்போ தேவநற்கருணை உட்கொள்ள வரும்பொழுது எவ்வளவு ஆர்வத்தோடு நம்பிக்கையோட நம்ம ஆமென்னு சொல்லணும். சில பேர் சொல்றாங்க வாழ்த்துக்கள், ஆண்டவர் நிறைய அவங்களை ஆசீர்வதிக்கணும். ஆகையினால் அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, நன்மை வாங்க வரும் பொழுது ஆமென் சொல்லுவோம். அது நாம் தேவநற்கருணை ஆண்டவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை, விசுவாசத்தை வெளிப்படுத்தும், பலப்படுத்தும். அலட்சியப்படுத்தாதீங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. தேவநற்கருணையிலே ஆண்டவர் இயேசு நமக்காக காத்திருக்கிறாரு என்பதை நினைவு கூறுவோம். அவரை தேடி வரணும். ஆண்டவரே, என்று பலவிதமான துயரங்களிலே, கஷ்டங்களிலே வேதனைப்பட்டு கூக்குரல் இடுகிற உம் மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். பலவிதமான வியாதி வேதனையில அவர்கள் எழுப்புகிற முனகல் சத்தத்தை கேட்டருளும் ஆண்டவரே. நீர் உயிருள்ள கடவுளாய் இருக்கிறீரு. உம்மை நாங்க அலட்சியப்படுத்தல, உம்மை தேடி வந்திருக்கிறோம். பங்கு தந்தை சொன்னது போல கடைசி வரைக்கும் உம்மோடு இருந்து உமது ஆசீர்வாதத்தை பெற்றவர்களா நாங்க செல்ல இருக்கிறோம். ஆண்டவரே, அலட்சியப்படுத்தாதவர்களை நீர் மகிமைப்படுத்துகிற கடவுளாய் இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை தேடி வந்திருக்கின்ற இந்த அருமையான மக்களுடைய உள்ளத்தில் இருக்கிற வேதனைகளை, கஷ்டங்களை நீக்கி போட்டருளும். உமது வல்லமை உள்ள பிரசன்னத்தால சமாதானம், சக்தியை தாங்க ஆண்டவரே. வாழ்க்கையில் குறுக்கிடுகிற எல்லா சவால்களையும் சந்திக்க ஆசீர்வாதத்தால நிரப்புங்க ஆண்டவரே. உமது வல்லமை உள்ள பிரசன்னம் எங்களுக்கு அமைதியையும் சக்தியையும் தரட்டும். மாண்பியர் கீதம் ஒரு பாட்டு பாடலாமா? ஒரே ஒரு சின்ன பாடல். ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே
எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான் இது நினைக்கிறேன். பாடுவோம். நம்ம ஒரு அடி மட்டும் நான் பாடுறேன், சேர்ந்து பாடுவோம். ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. பாடுவோம். ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஸ்துதி தோத்திரம் இயேசுநாதா, ஸ்துதி உமக்கே என்றுமே. பாடுவோம். ஸ்துதி தோத்திரம் இயேசுநாதா, ஸ்துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. மாண்பியர் கீதம் பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல், திரு ரத்தம் இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை எந்நாளும் பெற்று மகிழ செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவரே, உம்மை மன்றாடுகிறோ. அன்புக்குரியவர்களை அமருங்கள்.
நம்முடைய பங்கு திருவிழாவினுடைய 3வது நாள். இந்த நாளிலே ஒருங்கிய பாதையில் உயிர்ப்பின் பிரசன்னம் என்கின்ற தலைப்பிலே நற்கருணை பிரசன்னத்திலே நம்மை வழி நடத்தியவர் அருட்தந்தை எம் அருள்ராஜ். அருட்தந்தை பற்றி உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நமக்கு மறை மாவட்டத்தினுடைய விக்கார் ஜெனரல், முதன்மை குரு, இப்போது தலைமை பேராலயத்தினுடைய பங்கு தந்தை. எல்லாம் போயிட்டே இருக்கிறீங்க. இவர் தாங்க உங்கள் புது பங்கு தந்தையும் கூட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இவர் தான் உங்கள் புது பங்கு சாமியார். நீங்கள் வாட்டுக்கு எழுந்துச்சு போயிட்டே இருக்கிறீங்க. எஸ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. நான் இவரை புக் பண்ணும்போது இவர் இங்கே பங்கு சாமியாராக வராருன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஆயர் என்னை தொலைபேசியில் அழைத்து ஜோசப் உன்னுடைய இடத்துக்கு இவர் தான் வராரு அப்படின்னு சொன்னார். நான் அமைதியாக யார்ட்டையும் சொல்லாமல் அப்படியே வச்சுருந்தேன். ஆனால் இங்கே தான் நிறைய பூனைங்க எலிங்க எல்லாம் இருக்குதுல்ல, எப்படியாவது உள்ளே போய் கண்டுபிடிச்சி அது எதாவது ஒளறிட்டு இருந்தாங்க ஒரு சிலர். அருள்தந்தை எம் அருள்ராஜ் அவர்கள் உங்களுடைய புதிய பங்கு தந்தை. பூச முடிஞ்சோன்னா அவரை நிம்மதியாக சாப்பிட விடுங்க. 5 வருஷம் அவங்க கூட தான் போயிருக்க போகிறாரு. எடுத்தோன்னு ஐஸ் வச்சிங்கன்னா அவருக்கு அப்புறம் ஃப்ரீஸ் ஆகிடுவார். அவரால் மூவ் பண்ண முடியாமல் போயிடும். 5 இயர்ஸ் உங்களோட தான் இருக்க போகிறாரு. மெதுவாக பழகுங்க. ஃபாஸ்ட்டாக பழகுனீங்கன்னா ஃபாஸ்ட்டாக துண்டை கட் பண்ணிட்டு போயிடுவீங்க. கிராஜுவல். திருத்தந்தை ஃப்ரான்சிஸ் ரொம்ப அழகாக சொல்வார், த லா ஆஃப் கிராஜுவாலிட்டி. எதுவுமே கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக வளரணும். சடனாக போய் ஃபாதர் லவ் யூ ஃபாதர் யூ ஆர் மை பாரிஸ் ப்ரீஸ்ட் சொன்னீங்கன்னா 6 மாதத்தில் அவரை விட்டு ஓடிடுவீங்க. என் வாழ்க்கையில் நடந்தது சொல்கிறேன் நான். அதனால் கிராஜுவலாக பழகுங்க, கொஞ்சமாக பழகுங்க. அவர் பொறுப்பெடுத்த பிறகு அவரை வந்து சந்தித்து பார்த்து அவர்கிட்ட பேசுங்க. பூச முடிஞ்சோன்னா அவரை நிம்மதியாக சாப்பிட விடுங்க. ஆல்ரெடி 8:30 சாப்பிட விடுங்க. இன்னும் பொறுப்பெடுத்துட்ட பிறகு நீங்கள் அவரோடு நல்ல முறையில் பழகலாம். ஃபாதர், வெல்கம் ஃபாதர். வெல்கம். இன்றைய தினம் ஃபாதர் எம் அருள்ராஜ் தன்னுடைய 42வது குருத்துவ அருட்பொழிவு நாளை கொண்டாடுகின்றார். 42nd ஆர்டினேஷன் ஆனிவர்சரி. ஃபாதர், இந்த மக்கள் ஆர்டினேஷன் டேலாம் சூப்பராக கொண்டாடுவாங்க ஃபாதர். அதனால் 5 years you are going to have a very, என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட கூடிய ஒரு வாழ்க்கையாக உங்களுக்கு இருக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஆர்டினேஷன் டேக்கு நானும் என்னுடைய அசிஸ்டண்ட்டும் உங்களை வாழ்த்துறோம். இந்த நாளிலே நம் மத்தியில் வந்த நம்முடைய வருங்கால பங்கு தந்தை, இந்நாள் சாந்தோம் பங்கு தந்தை அருட்தந்தை எம் அருள்ராஜ் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க அருட்சகோதரி ஜோதி க்ளூனி கன்னியர் இல்லத்திலிருந்து வருகின்றார். பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்த திரு அருமைநாதன் தலைவர், கிறிஸ்து அரசர் அன்பியம் தலைவர் வருகின்றார். இந்த திருப்பலியை சிறப்பித்த க்ளூனி அருட் சகோதரிகள் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். நாளைய தினம் நம்முடைய பங்கினுடைய தேர் திருவிழா, ஒருங்கிய பாதையில் உயிர்ப்பின் நகர்தல். அருட்தந்தை ஜான்சன் அடைக்கல் பெரம்பூர் மறைவட்ட முதன்மை குரு அவர்கள் நாளை தினம் வருகை தந்து நமக்காக சிறப்பிக்க இருக்கின்றார். எனவே நாளை மாலை வழக்கம் போல 6 மணிக்கு செவமாலை இருக்காது. முதல்ல தேர் பவனி, தேர் மந்தித்து பவனியாக செல்லும். பவனிலேயே நீங்கள் ஜெபமாலை சொல்லிக்கங்க. 6 மணிக்கெல்லாம் தேர் பவனி ஆரம்பித்து விடும். தேர் பவனி ஆலயம் வந்தவுடன் திருப்பலி முடிந்தவுடன் இறை ஆசிரோடு நீங்கள் இல்லம் செல்லலாம். இந்த திருவிழா காலத்தில் ஒலி அமைப்பு, பீட அலங்காரம் போன்ற செலவுகளுக்கு நன்கொடை விரும்புகிறவர்கள் என்னை அணுகலாம். உங்கள் எல்லாருக்கும் இன்னொரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். இவர் எங்கே போகிறாரு, நான் எங்கே போனால் உங்களுக்கு என்னங்க, விட்டுருங்க, அவ்வளோதான். நான் எங்கே போனால், நான் அமெரிக்கா போகிறேங்க, டாட்டா பாய் பாய். அமெரிக்காவுக்கு பணி செய்கிறதுக்காக போகிறேன் நான். உங்கள் எல்லாருக்கும் டாட்டா
ஃபாதர் தான் அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட், ஃபாதர் தான் அந்த பங்கினுடைய பங்கு தந்தை. சரிங்களா? நான் வந்து 5 இயர்ஸ் வெளிநாட்டுக்கு போகிறேன். அமெரிக்காவில் போய் பணி செய்துட்டு திரும்ப வரலாம் அப்படின்னு போகிறேன். நான் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு டாட்டா சொல்லிட்டு போகிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சுல. இறுதி ஜெபம் தேவையில்லை. ஃபாதர் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவோம். சில அன்பார்ந்தவர்களே, இன்று நான் எதிர்பார்க்கல எங்களுடைய டிரான்ஸ்ஃபர் லிஸ்ட்டு கூட இன்னைக்கு வெளியாகும், அதுவும் நான் இந்த இடத்துலையே பங்கு சாமியாராக வருவேன் அப்படின்லாம் நான் எதிர்பார்க்கவே கிடையாது. ஆக என்னுடைய குறிப்பிட்ட நாளிலே இங்கே ஃபாதர் சி ஜோசப் அழைத்து இங்கு தேவன கருணை திருவிழாவுக்கு நீங்கள் வரணும், இல்லாட்டி நான் அங்கே தான் மக்கள் வழக்கமாக அங்கேயும் சீரும் சிறப்புமாக இந்த குறிப்பிட்ட நாளை கொண்டாடுவார். சாந்தோமில் கூட நீ சாயந்தர திருப்பலி அப்படி தான் இருந்திருக்கணும். நான் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு இங்கே வந்துட்டேன். ஆகையினால இது ஆடட் ஜாய், என்னுடைய மகிழ்ச்சியை இரட்டி பார்க்கிறது. இதே எடுத்து கடவுளுடைய திருப்புலத்தை நான் பார்க்கிறேன். இங்கே கண்டிப்பாக ஆண்டவரை தேடுவோருக்கு எந்த நன்மையும் குறைவுபடாது. இந்த நம்பிக்கையோடு உங்களை வாழ்த்துகிறேன். காட் பிளஸ்.